மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்னர் ஆஃப் தி டேஸ். டுடே இஸ் 12th July 2025 சாட்டர்டே, சனிக்கிழமை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். நாம் தொடர்ந்து பார்ப்போம். மார்க் 1 அதிகாரம் 45வது வசனம். மார்க் சாப்டர் 1 verse 45. ஒரு தொழுநோய் வியாதிக்காரனை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறார். இதை யாருக்கிட்ட சொல்லாதன்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? பாப்போமா? பாருங்க. 145 Mark. However, you went out and began to proclaim it freely and to spread the matter, so that Jesus could no longer openly enter the city, but outside in a deserted place, and they came to him from every direction. Hallelujah. அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கீதியை எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இப்படி போய் சொன்னதுனால எல்லாரும் இயேசுவை தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஆமாதானுங்களே, இப்படி ஒருத்தர் அற்புதம் செய்யறான்னு இப்படி போனா என்ன செய்வாங்க? ஜனங்கள் எல்லாம் வந்துருவாங்கல்ல. இன்னைக்கு அற்புதத்தை தேடி ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா? தங்கள் வாழ்க்கையில சுகம் கிடைக்காதா? தங்கள் வாழ்க்கையில விடுதலை கிடைக்காதா? தங்கள் வாழ்க்கையில யாராவது ஏதாவது செய்ய மாட்டாங்களா என்று ஆவலோடு காத்து கொண்டிருப்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். அந்த 1000ல் ஒருவன் இந்த தொழுநோய்க்காரன் குணமடைந்தான். இயேசுவை தேடி வந்தான். இயேசு அவனை தொட்டு சுகமாக்கினார். இப்ப அவன் போய் சொல்றான் சாட்சி, இப்படி சுகமாக்குனாரியா ஒருத்தர், ஒண்ணுமே செய்யலையா, தொட்டு வார்த்தை சொன்னாரியா, நான் சுகமாயிட்டேன்னு. ஜனங்கள் தேடுகிறார்கள், அவர்களை இயேசுவை தேடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா? நான் எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஜனங்கள் தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு வனாந்தரமான யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் தங்குவதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கேயும் தேடி கண்டுபிடித்து வந்து விட்டார்கள். அருமையானவர்களே, இதை நான் தியானித்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். திருச்சபை வளர வேண்டும், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அறிய வேண்டும் என்கிற ஆவல் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. இயேசுவை தேடி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சந்தோஷம். எப்ப ஆண்டவரை தேடி வருவார்கள்? ஒரு சுகம் கிடைத்தால், ஒரு விடுதலை கிடைத்தால், ஆண்டவருடைய அன்பை ருசித்தால், அவர் நல்லவர் என்பதை கண்டால் வருவார்கள். When they experience God is love, Jesus loves and His presence and miracles, wonders, when they see, when they find, when they found, dear brother and sister, when they have the taste is the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும் பொழுது அவரை தேடி வருவார்கள். அல்லது தேடி வரும்போது அங்கு அற்புதம் நடக்கும்போது நிச்சயம் ஜனங்கள் தேடி வருவார்கள். உன் திருச்சபையும் தேடி வருவார்கள். உன் திருச்சபை, உன் ஆலயம், உன் ஆராதனை ஜனங்கள் தேடி வந்தால் கிறிஸ்துவை அவர்கள் காண முடியுமா? When people come to your worship or your church, where your congregation, they can see Christ, they can experience the power of God. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை பற்றி நாம் உலகமெங்கு போய் சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிறோம். சொன்னா கேட்பாங்க. நீ சொல்வது அனுபவிக்க வேண்டும். ஆமாதான்களே, என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஜனங்கள் ஆண்டவரை தேடி வர வேண்டுமானால் அவர்கள் தொடப்பட வேண்டும். வந்த பிறகு ஒரு தேடி வர்றாங்க, கேள்விப்பட்டு வருகிறார்கள் வச்சுக்கொள்வோமே, அங்கே தொடப்பட வேண்டும். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இப்படி தொட்டதுனாலதான் அனுதினம் திருச்சபையிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். Every day the soul was added in the early church because they are touched, they experience Christ's love.
ஒரு விடுதலை redeemed happen in their life. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் திருச்சபையிலும் நம் சபைகளிலும் கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் ஒரு விடுதலை, ஒரு தொடுதலை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர். அப்பா, துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். உன்னை தேடி ஜனங்கள் வரத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக ஜனங்கள் உம்மை தேடி வர உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே, சகோதரியே, உன்னை தேடி இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள வந்திருக்கிறார்களா? If someone came to see you and to know Christ, you have that experience? Take care and God bless.